இந்த பகுதியை சார்ந்த மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று ஈகச்சுடர் திலீபனுக்கு வீர வணக்கம் செலுத்தி அமர்ந்திருக்கிற நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் சங்கத்தமிழன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஊடக மையத்தின் முதன்மை செயலாளர் பனையூர் பாபு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அவர்களே, துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே மற்றும் கட்சியின் முன்னோடிகளே, மூத்த பொறுப்பாளர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈகச்சுடர் லெப்டினன்ட் கேர்னல் திலீபனுக்கு லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். ஆண்டுதோறும் இந்த நாளில் நாம் ஈகச்சுடர் திலீபனுக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம். திலீபன் குறித்து நான் எழுதிய பாடல் இங்கே ஒளிபரப்பப்பட்டது. திலீபனின் ஈகம் ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்ட போது தமிழ்நாட்டில் மாணவர்களிடையே அது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. நானும் அப்போது மாணவனாக இருந்தவன். நான் அடிக்கடி மேடைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன், நான் தீவிரமான பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு தமிழீழ விடுதலை போராட்டம், இந்த போராட்டத்தினால் ஏற்பட்ட தாக்கம்தான் காரணம் என்று சொல்லியிருப்பேன். 1980களின் தொடக்கத்தில், குறிப்பாக 83இல் கொழும்பிலே நடைபெற்ற பெரும் துயரம், கருப்பு ஜூலை என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் தமிழர்களை தேடி தேடி வீடு வீடாக சென்று வெட்டி படுகொலை செய்தார்கள். தமிழன் கறி இங்கே விலைக்கு கிடைக்கும் என்று கசாப்பு கடைகளில் எழுதி தொங்க போட்டார்கள். மேதகு பிரபாகரன் அவர்களின் தமக்கையார் என்று கருதுகிறேன் அக்கா குடும்பமும் அதிலே கடுமையான பாதிப்புக்குள்ளானது. அந்த நேரத்தில் ஏராளமானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் படகில் ஏறி கடல் வழியாக தமிழகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள்.
அப்போது ஆங்காங்கே மாணவர்கள் போராட்டம் வெடித்தது. அப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஈழத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்த காலம். எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடுதான். எல்லோரும் அன்றைக்கு தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்தார்கள். திமுக, அதிமுக என்று ஆளும் கட்சி, எதிர்கட்சி என எல்லோரும் ஈழத்தமிழர்களின் போராட்டத்தை ஆதரித்த காலம். ஆங்காங்கே மாணவர்கள் போராட்டம் நடக்கும். திடீரென்று சாலை மறியல் போராட்டம், உண்ணாநிலை அறப்போராட்டம், பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள், மாநில கல்லூரி மாணவர்கள், சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் என்று ஐஜி அலுவலகத்திற்கு எதிரே காந்தி சிலைக்கு பக்கத்தில் எந்த முன்னனுமதியும் இல்லாமல் உட்கார்ந்து அறப்போராட்டம் நடத்துகிற சூழல் அப்போது இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு எதிரிலே அமர்ந்து, காந்தி சிலைக்கு எதிரிலே அமர்ந்து, கண்ணகி சிலைக்கு எதிரே அமர்ந்து, உழைப்பாளர் சிலைக்கு எதிரே அமர்ந்து, இன்னும் சொல்ல போனால் கோட்டைக்கு எதிரிலே, இன்றைக்கு கொடி பறக்கிறதே அந்த கோட்டைக்கு எதிரிலே உட்கார்ந்து அப்போது போராட்டம் நடத்த முடியும். மாணவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போய் ஒரு 100 பேர் உட்கார்ந்து போராட்டம் நடத்தலாம். அப்படி பல போராட்டங்கள் நடந்த காலம் அந்த காலம். இருபது வயது நிறைந்து 21 வயதில் என்னுடைய பட்ட வகுப்பை முடித்து நான் முதுகலை பட்டத்திற்காக MA கிரிமினாலஜி பயிலுவதற்காக விண்ணப்பித்திருந்த காலம் அது. பிறகு படித்து கொண்டிருந்த காலம் 83, 85. வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு ஈழத்தமிழர்களுக்காக வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் பங்கேற்ற காலம். ஆகவே ஈழத்தமிழர்களின் பேரவலம் என்னை பொதுவாழ்வுக்கு இழுத்து வந்தது என்று நான் பல நிகழ்வுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். அப்போது என்னை வெகுவாக பாதித்த ஒரு சாவு, திலீபனின் சாவு. அந்த சாவை அவன் மேற்கொண்ட முறை சொட்டு நீர் அருந்தாமல், உண்ணாமல், கொள்கை பிடிப்போடு பட்டினி கிடந்து உயிரை ஈகம் செய்தவன். அப்போது இந்திய ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்து அந்த போராட்டத்தை அவன் முன்னெடுத்தான். ஆயுதம் ஏந்தி போராடுகிற ஒரு அமைப்பை சார்ந்த போராளி தலைமறைவு தாக்குதல், கொரில்லா முறை, தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு திடீர் தாக்குதல் நடத்துகிற கொரில்லா முறை போராளி, ஆயுத பயிற்சி பெற்ற போராளி, பல வகையான ஆயுதங்களை கையாளக்கூடிய வலிமை பெற்ற ஒரு போராளி, உலகின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஆயுதம் தாங்கிய ஒரு படை தமிழீழ விடுதலை புலிகள். அந்த படையை சார்ந்த ஒரு போராளி காந்தியடிகள் மேற்கொண்ட அகிம்சா வழி அறவழி போராட்டத்தை கையில் எடுத்தார். இந்திய அரசு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை.
தமிழீழ தாயக பகுதிகளில் சிங்கள குடியேற்றத்தை தடுக்கவில்லை. படையினரும் காவலர்களும் இங்கே பாதுகாப்பு என்கிற பெயரால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். அதை நிறுத்த வேண்டும். இப்படி பல கோரிக்கைகளை முன்வைத்து சிங்கள அரசை எதிர்த்த போராட்டம் அல்ல, இந்திய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டம். இந்திய அரசு அப்போது திலீபனை மட்டுமல்ல, மேதகு பிரபாகரன் அவர்களையே குறைத்து மதிப்பிட்ட காலம், அவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காத காலம். ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ், வெறும் 2000 பொடியன்கள் என்று அவர்களை பற்றி இந்திய ஒன்றிய அரசு கருத்து சொன்ன காலம். அந்த சூழலில் எங்களுக்கு ஆயுதம் ஏந்தி போராடவும் தெரியும், அறவழியில் போராடவும் தெரியும் என்று புலிகள் உலகுக்கு உணர்த்திய காலம் அந்த காலம். கேப்டன் மில்லர், திரைப்படம் அல்ல, கேப்டன் மில்லர் முதல் கரும்புலி. சிங்கள படைத்தளத்தை பின்னுக்கு தள்ள அவர்களை விரட்டி அடிப்பதற்காக வெடிமருந்துகளை ஏற்றிய சரக்கு வண்டியோடு போய் ஒரு லாரி நிறைய வெடிமருந்து, இந்த வெடிமருந்தோடு போய் சிங்களவர்களின் முகாமில் மோதி அவர்களை தாக்கி அழித்து தன்னைத்தானே அழித்து கொண்ட ஒரு ஈகச்சுடர் கேப்டன் மில்லர். அப்படியும் போராட புலிகளில் ஆள் உண்டு. சொட்டு நீர் அருந்தாமல் பட்டினி கிடந்து உயிர் துறக்கிற அறவழியிலும் போராட புலிகளில் ஆள் உண்டு. அறவழியில் போராடி உயிர் நீத்த மாவீரன் தான் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன். கடற்படை உண்டு, தரைப்படை உண்டு, அல்லது கடற்புலிகள் உண்டு, தரைப்புலிகள் உண்டு, வான்புலிகள் உண்டு. இந்த 3 படைகளிலும் கரும்புலிகள் உண்டு. தரைப்புலிகளிலும் கரும்புலிகள் உண்டு, வான்புலிகளிலும் கரும்புலிகள் உண்டு, கடற்புலிகளிலும் கரும்புலிகள் உண்டு. கடற்புலிகளில் முதல் கரும்புலியாக தன்னை ஈகம் செய்தவர் ஒரு பெண்மணி, அங்கையர்கண்ணி. படகிலே வெடிமருந்தை சுமந்து கொண்டு கேப்டன் மில்லர் தரையிலே வெடிமருந்து ஏற்றிய லாரியோடு போய் எதிரியின் முகாமில் மோதி அவர்களை தாக்கி பின்னுக்கு விரட்டி அடித்தார். அவர்கள் அந்த முகாமை கலைத்து கொண்டு பின்னோக்கி பல கிலோமீட்டர் பெயர்ந்து போனார்கள். ஏராளமானவர்கள் அதில் உயிரிழந்தார்கள், சிங்கள படையை சார்ந்தவர்கள். அதே போல கடலில் சிங்கள கப்பற்படையை சார்ந்தவர்களை படகிலே வெடிமருந்தை சுமந்து கொண்டு போய் அவர்களோடு நேருக்கு நேர் மோதி வெடித்து சிதறியவள் போராளி அங்கையர்கண்ணி, இளம் பெண். அவர்கள் கரும்புலி என்பது உடன் இருக்கிற யாருக்கும் தெரியாது. அவர்கள் எல்லோரையும் போல் இருப்பார்கள். ஆனால் தலைமையின் கட்டளை வந்ததும் அந்த இரவு தலைவரை சந்தித்து அவரோடு இரவு உணவு உண்டுவிட்டு அவருடைய அறிவுரையை ஏற்று அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துவிட்டு கடைசியாக நான் பகைவனை மோதி அழியப் போகிறேன் என்று களத்திற்கு வருகிற புலிகள் தான் கரும்புலிகள்.
அவர்கள் தங்களுக்கிடையிலே ஒன்று கூடுகிற போது ஒருவருக்கொருவர் கருப்பு துணியால் முகத்தை மூடிக்கொள்வார்கள். உடன் இருப்பவர்கள்தான், ஆனால் யாரும் நீ கரும்புலி நான் கரும்புலி என்று சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். தெரியாது. கரும்புலிகளுக்கு அணிவகுப்பு நடத்துகிற போது ஒரு இடத்திலே 100 பேர் கூடுகிறார்கள் என்றால் 100 பேரும் கருப்பு துணிகளை அணிந்து கொள்வார்கள், முகத்தை மூடிக்கொள்வார்கள். பெண்களிலும் கரும்புலிகள் உண்டு, ஆண்களிலும் கரும்புலிகள் உண்டு. திருமணமே செய்து கொள்ளாமல் இளம் வயதிலேயே மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் தம்மை ஈகம் செய்வதற்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள். அப்படி யாழ் மாவட்டத்திலே இருந்த ஒரு அரசியல் துறை பொறுப்பாளர் தான் தம்பி மாவீரன் லெப்டினன்ட் கேர்னல் ஏகச் சுடர் திலீபன். அந்த திலீபன் போராடிய முறை, வீரச்சாவை ஏற்றுக்கொண்ட முறை, மனசாட்சியுள்ள ஒவ்வொருவரையும் உலுக்கியது. அப்படி என்னையும் வெகுவாக பாதித்தது அந்த வீரச்சாவு. அதை ஒட்டித்தான் நான் பல ஆண்டுகளுக்கு பின்னர் எழுதிய கவிதை அது. அப்போது நான் விடுதலை புலி என்கிற பெயரில் ஒரு கையெழுத்து ஏடு நடத்தினேன். அவ்வப்போது எனக்கு தெரிந்த தமிழில் கவிதைகளை நான் எழுதுவேன். அந்த கவிதைகளை எல்லாம் நான் தொகுத்து வைக்காமல் விட்டுவிட்டேன். அப்போது நான் தேடி போய் சந்திக்கிற ஒரு ஆளுமைதான் உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் ஐயா அவர்கள். நான் எழுதிய கவிதைகளை அவ்வப்போது அவர் படித்து என்னை ஊக்கப்படுத்தியது உண்டு. குட்டிமணி தங்கதுரை ஜெகன் என்கிற போராளிகள் சிறைச்சாலையிலேயே சிங்கள வெறியர்களால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். கண்களை பிடுங்கி பூட்ஸ் கால்களால் மிதித்தார்கள். அவர்களை எல்லாம் நான் அந்த கையெழுத்து ஏட்டிலே புகைப்படங்களோடு பதிவு செய்து அவர்களை பற்றிய கவிதைகளையும் எழுதி சக மாணவர்களிடையே பரப்பியது உண்டு. அப்படி எண்ணற்ற பல போராளிகள், தமிழீழ விடுதலை புலிகள் பல அமைப்புகளில் ஒன்றாக இருந்தது. ஆயுதம் தாங்கி போராடுகிற படையினர் பல குழுக்களாக இயங்கினார்கள். டெலோ என்கிற பெயரில் ஸ்ரீ சபாரத்தினம் தலைமையிலான ஒரு ஆயுதப்படை, தமிழீழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்பது. அதை போல பிளாட் என்கிற பெயரில் முகுந்தன் என்கிற உமாமகேஸ்வரன் தலைமையில் ஒரு குழு இருந்தது. அப்படி பல அமைப்புகள். அதில் எல்டிடி என்கிற இந்த அமைப்பு 70களின் தொடக்கத்தில் 73, 74 அந்த காலகட்டத்தில் டிஎன்டி என்கிற பெயரிலே தொடங்கப்பட்டது. டிஎன்டி என்றாலே அது ஒரு வெடிமருந்து, ட்ரைநைட்ரோடொலுவின் என்கிற வெடிமருந்தின் கெமிக்கல் நேம். அது ஒரு வேதிப்பொருள். ஆனால் அது பிரபாகரன் அவர்களால் தொடங்கப்பெற்ற தமிழ் தேசிய படை. அதற்கு அவர் வைத்திருந்த முதல் பெயர் எல்டிடி உருவாவதற்கு முன்பு அவர் உருவாக்கிய படையின் பெயர் டிஎன்டி. அப்போது அவருக்கு வயது 15க்கும் கீழே. மேதகு பிரபாகரன். அதனால்தான் அவருக்கு தம்பி என்கிற அடைமொழியும் உண்டு. மற்ற படைகளின் தலைவர்கள் இவரை விட வயதில் மூத்தவர்கள். இவர் இளம் வயதை சார்ந்தவர். அப்படி பல படைகளில் ஒன்றுதான் எல்டிடி, தமிழீழம் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம்
எல்டிடி. இந்த அமைப்புகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து, இந்தியாவுக்கு அழைத்து வந்து ஆயுத பயிற்சி கொடுத்து, கை நிறைய வண்டி நிறைய ஆயுதங்களை அள்ளி கொடுத்து, உங்கள் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தவர் யார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரும் தான். இளம் தலைமுறையினருக்கு இந்த அரசியல் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அன்றைக்கு அங்கே அவர்கள் சிறிய சிறிய ஆயுத குழுக்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு முறைப்படியான இராணுவ பயிற்சியை தந்தது இந்திய அரசுதான். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசுதான். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பிலே இருந்த இந்திரா காந்தி அம்மையார் தான் புலிகளுக்கும் பயிற்சி கொடுத்தவர், டெலோ இயக்கத்திற்கும் பயிற்சி கொடுத்தவர், ஈராஸ் என்கிற மாணவர் அமைப்புக்கும் பயிற்சி கொடுத்தவர், எல்டிடி என்கிற புலிகள் படைக்கும் பயிற்சி கொடுத்தவர், பிளாட் என்கிற அமைப்புக்கும் பயிற்சி கொடுத்தவர். மலை அடிவாரங்களிலே அவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம், பயிற்சி என்று எல்லாம் தந்து, ஆயுதங்களையும் தந்து, நாட்டுக்கு திரும்பிச் சென்று உங்கள் விடுதலைக்கு போராடுங்கள் என்று வாழ்த்தியது இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய அரசு, இந்திரா காந்தி அம்மையார். அதன் பிறகுதான் இந்த ஆயுத போராட்டம் என்பது வீறு கொண்டு எழுந்தது, உலகின் கவனத்தை ஈர்த்தது. ஏன் இந்திய அரசு அதை செய்ய வேண்டும்? இப்போது நடந்து முடிந்த தேர்தலிலும் இந்திய அரசு தலையிட்டது. எப்போதும் அது தலையிடும். இப்போது மட்டுமல்ல, இனி எக்காலத்திலும் தலையிடும். இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலேயே உள்ள பிரச்சனை என்று மட்டும் நாம் பார்த்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் இன்னொரு நாடு அரசியல் ரீதியாக தலையீடு செய்வது காலம் காலமாக இருந்து வருகிற ஒன்றுதான். அமெரிக்கா போன்ற பெரு வல்லரசுகள், மூன்றாம் உலக நாடுகள் என்கிற இந்தியா போன்ற நாட்டின் நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டே இருக்கும், படை வலிமையை கண்காணித்து கொண்டே இருக்கும், அவர்களின் வெளியுறவு கொள்கையை கண்காணித்து கொண்டே இருக்கும், தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பது மட்டுமல்ல, உள்ளே தலையிடும். அவன் விரும்புகிற ஒரு கட்சியின் ஆட்சி இங்கே வர வேண்டும் என்று வேலை திட்டங்களோடு களமிறங்குவார்கள். அப்படி அண்மையிலே நடந்து முடிந்த தேர்தலில் இந்திய ஒன்றிய அரசு, மோடி தலைமையிலான அரசு தலையிட்டது. தமிழர்களை போய் சந்தித்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளர்களில் ஒருவராக போட்டியிடுகிற பிரேமதாசாவுடைய மகன் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவியுங்கள் என்று அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது இந்திய அரசு. அப்படித்தான் ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இலங்கை தீவின் அரசியலுக்குள் தலையிட்டார். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அனுரா குமார திசநாயக்கே என்பவர் எந்த அமைப்பை சார்ந்தவர் என்றால், ஜேவிபி என்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர். ஜனதா விமுக்தி பெரமுனா என்கிற அமைப்பு, ஜேவிபி. அது ஒரு காலத்தில் இலங்கையில் ஆளும் கட்சியினருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. இடதுசாரி அரசியலை உள்வாங்கிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் என்கிற பெயரில் வளர்ந்து ஆளுவோருக்கு அச்சுறுத்தலாக இருந்த காலம் அது. அதில் தலைமறைவு வாழ்க்கையை ஈடுபட்டவர்களும் உண்டு, ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்துகிறவர்களும் உண்டு. அவர்களை எம்எல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று கணிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருந்த காலம்.
அப்போது இந்திரா காந்தி அம்மையாரிடத்திலே அன்றைய குடியரசுத் தலைவர் ஜெயவர்தனே தொடர்பு கொண்டு ஜேவிபியை அடக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்தியாவிலிருந்து படை இலங்கைக்கு போய் ஜேவிபி இயக்கத்தை சார்ந்தவர்களை வேட்டையாடியது, அவர்களை நசுக்கியது. இப்படித்தான் வலுவான நாடுகள் வலுக்குன்றிய நாடுகளின் அரசியலில் தலையீடு செய்வதுண்டு. அப்படி தலையிட்டது இந்திய அரசு. இன்றைக்கு மக்கள் இயக்கமாக மாறி ஒரு ஜனநாயக இயக்கமாக மாறி பாராளுமன்ற ஜனநாயக பாதைக்குள்ளே திரும்பி தேர்தல் களத்திலே நின்று ஆட்சியை பிடித்திருக்கிற ஜேவிபி ஒரு காலத்தில் நசுக்கப்பட்டதாக வரலாறு இருந்தது. நசுக்கப்பட்டு விட்டது, இனி அவர்கள் எழுந்திருக்கவே முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் துளிர்விட்டு எழுந்து இன்றைக்கு ஒரு நாட்டின் அதிபராகவே ஜேவிபியின் தலைவர் வர முடிந்திருக்கிறது. இதுவெல்லாம் வரலாறு. யாரும் யாரையும் நசுக்கிவிட முடியாது, அழித்தொழித்து விட முடியாது. யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ஜேவிபியை அப்படி இலகுவாகத்தான் கருதினார்கள், அப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்கள். இரத்த சகதியில் அந்த இயக்கத்தை புதைத்தார்கள். ஆனால் அது மீண்டெழுந்தது, ஜனநாயக பாதைக்கு திரும்பியது. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்கிற நாடாளுமன்ற ஜனநாயக பாதைக்கு திரும்பி எத்தனை ஆண்டுகளாக, பல பத்தாண்டுகளாக கவனிக்கப்படாத ஒரு இயக்கமாக அது இருந்தது. 1%, 2%, 3% என்று தான் வாக்குகளை பெற்றுக்கொண்டிருந்தது. கடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலிலேயே இதே அனுரா குமார திசநாயக்க வெறும் 3% வாக்குகளை பெற்ற ஒரு சிறிய கட்சி தலைவர். இன்றைக்கு 42% மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறார். இடையிலே என்ன நடந்தது? ஒரு நீண்ட நெடிய பயணம். அந்த பயணத்திற்கு தேவையான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் அந்த இயக்கத்தின் வெற்றிக்கு காரணம். அந்த இயக்க தலைவர்கள் கடைபிடித்த தொடர் போராட்டங்கள் தான் காரணம். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் இலங்கையை தடுமாற வைத்து விட்டார்கள். பொருளாதாரத்தில் அதலபாதாள சரிவை சந்தித்தது. உலக நாடுகளிடம் கையேந்தும் நிலை ஏற்பட்டது. எளிய மக்கள் எல்லாம் பட்டினி கிடந்து சாவும் நிலைக்கு ஆளானது. அந்த நேரத்தில் மக்களை திரட்டி நம்பிக்கை ஊட்டி அவர்களை எதிர்த்து மக்களோடு களத்தில் நின்று போராடியவன் அனுரா குமார திசநாயக்க. மக்களோடு நிற்பவர்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. மக்களின் பிரச்சனைகளை பேசுகிற யாரையும் எவராலும் அழிக்க முடியாது. அந்த இயக்கத்திற்கு பெரிய பொருளாதார பின்னணி இல்லை. அந்த கட்சியின் தலைமை பொறுப்பிலே இருந்து குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அனுரா குமார திசநாயக்கே பெரிய பின்புலம் கொண்ட ஆள் அல்ல, ஒரு லாரி ஓட்டுநரின் மகன், ஒரு தொழிலாளியின் மகன். தோழர்களே, ஜேவிபி அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாரால் நசுக்கப்பட்டது. அப்படி இந்திய அரசு புலிகளுக்கு முன்னரே ஜேவிபி அங்கே ஒரு அச்சுறுத்தலாக இருந்தபோது சிங்களவர்களிடையே வளர்ந்த இயக்கம் அது, தமிழர்களிடையே வளர்ந்த இயக்கம் அல்ல. சிங்களவர்களிடையே, சிங்கள இளைஞர்களிடையே வளர்ந்த ஒரு இயக்கத்தை அன்றைக்கு நசுக்கினார்கள். அதே பாணியில் இந்திரா காந்தி அம்மையாரால் வளர்க்கப்பட்ட அமைப்புகள் அதே இந்திய அரசால் நசுக்கப்பட்டன. இதெல்லாம் அரசியல். இந்த பின்னணியோடு தான் ஈழத்தமிழர் பிரச்சனையை பார்க்க வேண்டும். ஏன் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு வலிய பயிற்சி தர வேண்டும்?
ஏன் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு ஆயுதங்களை அள்ளித்தர வேண்டும்? ஏன் இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு ஈழ விடுதலை போராட்டத்தை ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும்? அன்றைக்கு ஜெயவர்தனே இந்திய அரசுக்கு எதிரான நிலையை எடுத்தார். அப்போது ரஷ்யா இருந்தது, சோவியத் ருஷ்யா இருந்தது. ஜெயவர்தனே அன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்திய ஆதரவு நிலையை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலை தந்து கொண்டே இருந்தார். அமெரிக்கா எந்த நேரத்திலும் இலங்கை தீவிலே டிகோ கார்ஷியா என்கிற இடத்திலே இராணுவ தளவாடத்தை அமைக்கும் என்கிற அச்சுறுத்தல் இருந்தது. டிகோ கார்ஷியா என்கிற இடத்திலே அமெரிக்க இராணுவ தளம் வந்து உட்கார்ந்து விட்டால் இந்தியாவின் பாதுகாப்பு, தெற்காசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்கிற நிலை இருந்தது. இலங்கை தீவிலே டிகா கார்ஷியோ என்கிற இடத்திலே அமெரிக்க இராணுவ தளத்தை வரவிடாமல் தடுக்க வேண்டுமானால் ஜெயவர்தனேவுக்கு ஒரு த்ரெட் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது, ஒரு அச்சுறுத்தலை தர வேண்டிய தேவை இருந்தது. அதனால் தங்களின் விடுதலைக்காக போராடுகிற, நேர்மையோடு மக்களின் விடுதலைக்காக போராடுகிற படைக்குழுவினரை தன் கையில் எடுத்து அவர்களை கருவிகளாக்கி கொண்டது இந்திய ஒன்றிய அரசு. ஜெயவர்தனே போய் வேற நபர் வந்தார். சோவியத் ருஷ்யா சிதறி போனது. உலக அரசியலில் ஒரே ஒரு தாதா அமெரிக்கா மட்டும்தான். உலக தாதாவாக இருக்கிற அமெரிக்காவை எதிர்க்க இன்னொரு தாதா இல்லை, இன்னொரு ஏகாதிபத்தியம் இல்லை. அப்படி ஒரு சூழலில் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை, இலங்கை அரசோடு கொண்டிருந்த வெளியுறவு கொள்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. இவர்களை விட்டால் என்ன ஆகுமோ, நாடு துண்டாகிவிடுமோ என்று இந்திய அரசு பயப்பட்டது, அச்சப்பட்டது. இலங்கை தீவு இரண்டாக உடைவதை இந்திய அரசு எந்த காலத்திலும் விரும்பவில்லை. ஜெயவர்தனேவை அச்சுறுத்துவதற்காக இந்த படைக்குழுவினரை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர உண்மையில் ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பதில் அவர்களுக்கு உடன்பாடு எப்போதும் இருந்ததில்லை, ஒரு காலத்திலும் இருந்ததில்லை. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே இந்திரா காந்தி அம்மையார் 1984 பொற்கோவில் இராணுவ நடவடிக்கைக்கு பிறகு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன், பொற்கோவிலுக்குள்ளே நுழைந்து பிந்திரன்வாலேவை சுட்டுக் கொன்ற போது அந்த கோவிலுக்குள் அடியெடுத்து வைத்தார், இராணுவத்தை அனுப்பினார் என்ற ஆத்திரத்தில் அவருடைய படை, அவருடைய பாதுகாவலர்களை கொண்டே, மெய் காவலர்களை கொண்டே, பாடிகார்ட்ஸ், பியான் சிங், சத்வந்த் சிங் ஆகிய அந்த மெய்க்காவலர்களை கொண்டே இந்திரா காந்தியை அவரது இல்லத்திலேயே சுட்டு படுகொலை செய்தார்கள். இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றார். ராஜீவ்காந்தி பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த சிக்கல் முற்றுகிறது. புலிகளை அடக்கியே தீர வேண்டும் என்கிற கட்டாயம் அவர்களுக்கு நேர்ந்தது. மற்ற படையினர் தலைமையை இழந்து தத்தளித்த நிலையிலே அவர்கள் ஆயுதங்களை கையளிக்க முன்வந்து விட்டார்கள். ஸ்ரீ சபாரத்னம் இல்லை, உமா மகேஸ்வரன் இல்லை, பல அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் குழு மோதலில், தங்களுக்கிடையிலேயே நடந்த மோதலில் கொல்லப்பட்டார்கள் என்கிற சூழலில் அவர்களெல்லாம் ஆயுதங்களை கையளிக்க ஒப்புக்கொண்டார்கள், சரண்டராக ஒப்புக்கொண்டார்கள். இந்திய அரசு வலியுறுத்துகிறது, அதுவே கட்டாயப்படுத்துகிறது. பிரபாகரன் அவர்களை அழைத்து கொண்டு போய் டெல்லி அசோகா ஹோட்டலிலே வைத்து மிரட்டுகிறது. நாங்கள் சொல்லுவதை கேள், இந்த ஒப்பந்தத்தில் உள்ளபடி கையெழுத்திட்டு நடைமுறைப்படுத்து, ஆயுதங்களை திருப்பிக் கொடு, வடக்கையும் கிழக்கையும் இணைத்து ஒரே மாகாணமாக ஆக்கி தருகிறோம், ஒரே ப்ராவின்ஸ், அதற்கு முதலமைச்சர் பொறுப்பை உன் கையில் ஒப்படைக்கிறோம். நீ இலங்கை அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஒரே நாடு என்கிற கட்டமைப்புக்குள்ளே இருந்து வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று
செயல்படுக இந்த கட்டளையை இந்திய அரசு திணித்தது. நாங்கள் ஆயுதத்தை சிங்கள பௌத்த பேரினவாதிகளுக்கு எதிராக எடுத்திருக்கிறோம், இந்திய அரசுக்கு எதிராக இல்லை. நாங்கள் எங்கள் தாயகத்தை மீட்டு தனித்து ஆட்சி அமைக்க விரும்புகிறோம். இந்திய அரசோடு எங்களுக்கு எந்த பகையும் இல்லை. நாங்கள் ஏந்திய ஆயுதங்களை கீழே போட இயலாது என்று எதிர்த்து, இந்திய அரசை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியவர் மேதகு பிரபாகரன். அப்போதுதான் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னதாக செய்திகள், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ், வெறும் 2000 பொடியன்கள் இருக்கிறார்கள், ஒரு சொடக்கில் அவர்களை ஊதி தள்ளிவிட முடியும். ஜேவிபியை நசுக்கியது போல் எல்டிடியை நசுக்கிவிட முடியும் என்று கர்ஜித்தார்கள். ஒப்பந்தம் என்கிற பெயரிலே IPKF போனது. அப்போது 1987 நான் சட்டக்கல்லூரி மாணவன். இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், இந்திய அமைதிப்படை, அமைதிப்படை அனுப்புங்கள் என்று போராட்டம் நடத்தியவர்கள் நாங்கள். அனுப்பிய பிறகு திரும்ப பெறுங்கள் என்று கூச்சல் போட்டோம். ஏனென்றால் அந்த இந்திய அமைதிப்படை அங்கே போனபோது, ஐயோ நம்மை பாதுகாக்க நம் சொந்தங்கள் வந்து விட்டார்கள் என்று தமிழ் பெண்களெல்லாம் ஆரத்தி எடுத்து குலவையிட்டு வரவேற்றார்கள். ஆனால் போன ஒரு சில வாரங்களில், ஒரு சில மாதங்களில் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்படத் தொடங்கியது அம்பலப்பட்டு விட்டது. அப்போது 87 என்று கருதுகிறேன், அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இந்திய அமைதிப்படையின் வீரர்கள் வந்த வாகனத்தோடு நேருக்கு நேர் மோதி உயிர் துறந்த போராளி, ஒரு பெண் போராளி மாலதி, இந்திய அமைதிப்படையை எதிர்த்து ஈகம் செய்த போராளி மாலதி, அக்டோபர் திங்கள் 10ஆம் நாள் 1987 அல்லது 88 இருக்கும். இந்திய அமைதிப்படைக்கும் புலிகளுக்கும் இடையிலே யுத்தம். ஏனென்றால் ராஜீவ்காந்தி அவர்களின் தலைமையிலான RAW ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங் உளவு படை, அந்த IPKF என்கிற அமைதிப்படைக்கு இட்ட கட்டளை என்ன தெரியுமா? பிரபாகரனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வர வேண்டும் என்பதுதான். முடிந்த வரையில் உயிரோடு பிடித்து வாருங்கள், இல்லை என்றால் பிணமாகவாவது கொண்டு வாருங்கள். அதற்காக ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 8 முறை செக்மேட் செய்தார்கள், சுற்றி வளைத்தார்கள். யார்? இந்திய அமைதிப்படை, சிங்களப்படை அல்ல. யாழ்ப்பாணத்திலே அவர் இல்லத்திலே ஒரு இடத்தில் தங்கியிருந்த போது, திருநெல்வேலி என்ற ஒரு இடம் இங்கே இருக்கிறது, அதற்கு பக்கத்தில் என்று கருதுகிறேன், அந்த இடத்தில் தங்கியிருந்த போது அதை மோப்பம் பிடித்துவிட்டு இந்திய அமைதிப்படையினர் ஹெலிகாப்டர்களில் வந்து திமுதிமுவென இங்கே குதித்தார்கள். இந்த தகவலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்த மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த ஹெலிகாப்டரில் இருந்து ஒவ்வொரு அதிகாரியாக இறங்க அவ்வளவு பேரையும் சுட்டு வீழ்த்தினார்கள். இந்திய அமைதிப்படையை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். புலிகளுக்கும் இடையில், அமைதிப்படையினருக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் மூண்டபோது பிரேமதாசா புலிகளோடு கைகோர்த்து கொண்டார். இதுதான் அரசியல். எந்த புலிகளை எதிர்த்து பிரேமதாசா போராடி கொண்டிருந்தாரோ, எந்த பிரேமதாசாவை எதிர்த்து புலிகள் போராடினார்களோ, எந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக விடுதலை புலிகள் போராடியதோ, அந்த விடுதலை புலிகளோடு கைகோர்த்து கொண்டு IPKF-ஐ வெளியே அனுப்புங்கள் என்று பிரேமதாசா புலிகளுக்கு ஆயுதம் சப்ளை செய்தார். இது நடந்தது, யாரும் மறுக்க முடியாது. இதான் ஸ்ட்ராட்டஜி. பிரேமதாசாவும் புலிகளும் சேர்ந்து IPKF-ஐ விரட்டி அடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்திய அரசு எப்படியெல்லாம் ஈழத்தமிழர் பிரச்சனைகளில், இலங்கை பிரச்சனைகளில் தலையிட்டது. அவர்களே வளர்த்து ஆளாக்கிய இயக்கங்களை நசுக்கினார்கள். புலிகளை நசுக்க பார்த்தார்கள், முடியவில்லை.
அந்த தலைமையை ஒழிக்க பார்த்தார்கள், முடியவில்லை. அதன் பிறகுதான் இந்த பகை தீரா பகையாக உருமாறியது. அப்போது இங்கிருந்து நாங்கள் கூச்சல் போட்டோம், IPKF டவுன் டவுன் என்று போராட்டங்களை நடத்தினோம். திரும்பி வந்த IPKF படையினரை தமிழக முதல்வர் வரவேற்கக்கூடாது என்று அப்போது நாங்கள் கூச்சலிட்டோம். அன்றைய முதல்வர் கலைஞர் வரவேற்கப் போகவில்லை. தோழர்களே, இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அசோகா ஹோட்டலில் பிரபாகரன் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்ட போது நான் ஈழத்திற்கு சென்று எம் இயக்கத் தோழர்களோடு கலந்து பேசிய பிறகுதான் எந்த முடிவையும் அறிவிப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் இலங்கை ஈழ மண்ணிலே போய் சுதுமலை என்கிற இடத்திலே மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. சுதுமலை பொதுக்கூட்டம் பிரபாகரன் உரை என்று இப்போதும் கிடைக்கும். அப்போதும் சொன்னார், இந்திய அரசு எங்கள் பகை அல்ல, எங்களுக்கு பகை அல்ல. இந்திய நாடு எங்கள் பகை நாடு அல்ல. புலேந்திரன், குமரப்பா ஆகியோர் 14 பேர் ஒரே நேரத்தில் உயிரிழக்க நேர்ந்தது. எல்லாம் சைனைடு குப்பியை கடித்து இறந்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் படகிலே வந்தபோது இந்திய அமைதிப்படை அவர்களை கைது செய்தது. ஒப்பந்தப்படி இந்திய அமைதிப்படையினர் புலிகளை அல்லது போராளிகளை கைது செய்தால் சிங்கள அரசிடம் ஒப்படைக்கக்கூடாது என்பது ஒப்பந்தம். ஆனால் IPKF படையை சார்ந்தவர்கள் இந்த 14 பேரையும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு கொழும்புக்கு அனுப்ப முடிவு செய்த போதுதான் அவர்கள் சைனைடு குப்பியை கழுத்திலே அணிந்திருப்பார்கள். அது நச்சு குப்பியை கடித்து 14 பேரும் ஒரே இடத்தில் மாண்டு போனார்கள். இப்படியெல்லாம் இந்திய அரசுக்கும் புலிகளுக்கும் இடையிலே எண்ணற்ற பல முரண்பாடுகள் ஏற்பட்டு அது பெரும் பகையாக, தீரா பகையாக மாறியது. இந்த வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே வெறுங்கூச்சல் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது கருவாக சிசுவாக கூட ஆகியிருந்திருக்க மாட்டார்கள். இந்த காலத்தில் நாம் எடுத்த போராட்டங்கள் என்ன, எத்தனை களங்கள், நாள்தோறும் போராட்ட களத்தில் நின்ற காலம் அது. ஈழத்தமிழர் பாதுகாப்பு கூட்டமைப்பு என்பது அன்றைக்கு உருவாக்கப்பட்டது. சட்டக்கல்லூரி பிரதிநிதியாக நானும் அதிலே ஒருவனாக இருந்தேன். இந்த பாதுகாப்பு கூட்டமைப்பிலே மனித சங்கிலி போராட்டத்தை ஒருங்கிணைத்தோம். மாணவர்களை ஒருங்கிணைத்ததில் நானும் அதிலே முக்கியமான ஒரு சக்தியாக பணியாற்றி இருக்கிறேன். அப்படி ஈழத்தமிழர்களுக்கான அந்த போராட்ட களத்தில் ஒரு மாணவனாக மட்டுமே இருந்து பல களங்களில் பங்கேற்று பொது வாழ்வில் ஈடுபடுகிற தீவிரத்தை உள்வாங்கிக் கொண்டேன். அதுதான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அப்படித்தான் நான் இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடும் ஒரு சூழல் அமைந்தது, கனிந்தது. அதன் பிறகு நான் சென்னையில் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்திருக்கிறேன். அதன் பிறகு நான் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தேர்தல் அரசியலுக்கு வந்து 2009 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஈழ விடுதலை களத்தில் நேர்ந்த அந்த இனக்கொலை, முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்து முடிந்து பல லட்சக்கணக்கான பேர் அங்கே முள்வேலிக்குள் அடைபட்டிருந்த இடத்தில் பார்வையிடச் செல்கிற வாய்ப்பு அமைந்தது. தோழர்களே, சென்னையில் மட்டுமல்ல, ஈழத்தில் 2 முறை அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். புலிகள் நடத்திய மானுடத்தின் தமிழ் கூடல் என்கிற மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன்.
உலகமெங்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் அழைப்பை ஏற்று எண்ணற்ற பல நாடுகளில் பங்கேற்று தமிழீழ விடுதலையை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் எவ்வாறு பங்களித்து வருகிறது, பங்காற்றி வருகிறது என்பதை எடுத்துரைத்திருக்கிறேன். அருமை தோழர்களே, இந்த இயக்கம் தமிழ் தேசியத்தை எவ்வாறு புரிந்து கொண்டது, ஈழ விடுதலையை எவ்வாறு அணுகியது, அந்த களத்தில் எத்தகைய பங்களிப்பை செய்திருக்கிறது, எவ்வளவு வழக்குகளை சந்தித்தது, இந்த இனப்படுகொலை நடந்த நேரத்திலே நடப்பதற்கு முன்னதாகவே ஜனவரியிலேயே 2009 ஜனவரியிலேயே பொங்கல் நேரத்தில் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் திலீபன் தான். அப்படி சொல்லிவிட்டுத்தான் நான் போனேன். நான் ஒண்டிக்கட்டை தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டுத்தான் போனேன். எத்தனை நாள் ஆனாலும் பிடிவாதமாக நான் இருந்து உயிர் துறக்கும் வரையில் அந்த போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் என்கிற உறுதியோடு தான் போனேன். அன்றைக்கு தன்னந்தனி ஆளாய் அந்த போராட்டத்தை நான் தீவிரப்படுத்தியதனால் சிலருக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. பல வகைகளில் அதை இடையூறு செய்து தடுத்தார்கள், ஆசை காட்டி மோசம் செய்தார்கள், கடைசியில் பழியை என் தலைமீதே போட்டார்கள். அங்கே இனக்கொலை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பெண்டு பிள்ளைகளோடு பொங்கல் நடத்தியவர்கள், பொங்கல் விழா கொண்டாடியவர்கள் சிறுத்தைகள் மட்டும்தான் இன்றைக்கு போராட்ட களத்திலே நின்றோம், பொங்கல் கொண்டாடுவோம். சொட்டு நீர் அருந்தாமல் அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை, சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடர்வது என்கிற பிடிப்போடு தான், உறுதிப்பாட்டோடு தான் இந்த மறைமலை நகரில் நான் அமர்ந்தேன். திலீபனை நெஞ்சிலே சுமந்து கொண்டுதான் என்னை நான் தயார்படுத்தி கொண்டேன். ஆனால் அன்றைக்கு இந்த போராட்டம் வேண்டாம், நாம் சேர்ந்து போராடுவோம் என்றெல்லாம் சொல்லி இந்த நேரத்தில் நான் அதற்கு இசைவளித்தது ஒரு வரலாற்று பிழை என்று இப்போதெல்லாம் அடிக்கடி நான் எண்ணி பார்க்கிறேன். இன்னும் ஓரிரு நாட்களாவது அந்த போராட்டம் தொடர்ந்திருந்தால் அது வெகுமக்களின் போராட்டமாக மாறியிருக்கும், மாணவர்களின் போராட்டமாக உருமாறியிருக்கும். 26 பேர் அப்போது ஒரே நாளில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்கள். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுக அரசை கவிழ்ப்பதற்காக திருமாவளவன் சதி செய்கிறான் என்று உளவுத்துறை அறிக்கை போனது அன்றைய அரசுக்கு, திமுக அரசுக்கு. எல்லாவற்றையும் நாம் சந்தித்திருக்கிறோம். சராசரி அரசியல்வாதிகளைப் போல் நம்மை பார்க்கிறார்கள். அந்த கூட்டணியில் இருக்கிறவர் எப்படி அதை எதிர்த்து போராட முடியுது, என்ன நாடகம் என்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி அரசியலை தாண்டி செயல்படுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த தயக்கத்தை உடைத்த இயக்கம் நான் தான் உடைத்தேன். 2009 அதிமுக அணியில் உள்ள தலைவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஈழத்தமிழர்களுக்காக மாதக்கணக்கிலே பயணம் செய்தவன் திருமாவளவன். அப்போது நான் இருந்த கூட்டணி திமுக கூட்டணி. கூட்டணியை விட்டு வெளியேறியதாகவும் நான் அறிவிக்கவில்லை, கூட்டணியை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும் திமுக அறிவிக்கவில்லை. திமுக கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்த தலைவர்களோடு இணைந்து முத்துக்குமார் சாவு, அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அமைப்பிலே 3 பேர் உயிரிழப்பு, கடலூர் ஆனந்தன் உட்பட பல தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க உயிரிழந்தார்கள். எல்லா இடங்களுக்கும் அந்த கூட்டணியை சார்ந்த தலைவர்களோடு சேர்ந்து பயணித்தவன். தேர்தல் வந்தது, நாங்கள் இருந்த கூட்டணியிலேயே இருந்தோம். தேர்தல் நிலைப்பாடு வேறு, மக்களுக்கான போராட்ட களம் வேறு என்பதை அப்போதே பதிவு செய்தவன் திருமாவளவன். நான் உங்களோட வந்துட்டேன், அதனால் நான் உங்களோடே இருந்துறேன்னு நான் போகலை. அப்போதும் அவர்கள் அந்த ஆசையை காட்டினார்கள். நீங்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் உங்களுக்கு 1 சீட்டு தான், எங்களோடு அங்கிருந்து வெளியேறி வந்தால் உங்களுக்கு 2 சீட்டு,
சீட்டுக்கு ஆசைப்பட்டு முடிவெடுப்பவன் திருமாவளவன் அல்ல. இதே வார்த்தையை சொன்னார்கள். நீ ஒரு ஆள் தான் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, திமுக விட்டு வெளியே வாங்க. எதுக்கு திமுக விட்டு வெளியே வரணும்? அந்த டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போது அவங்க சொன்ன வார்த்தை எல்லாரும் முன்னாலே சொன்னார், இப்போ திமுகவை ஒழிச்சிட்டா அதுக்கப்புறம் அண்ணா திமுகவை ஒழிச்சிட முடியும். சசிகலா நடராஜன் அவர்கள் இருக்கிற போதே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை இது நடந்தது. இந்த தேர்தலில் அவங்களை வீழ்த்திட முடியும். விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் நீடித்தால் திமுகவை ஒழிக்க முடியாதா என்னுடைய கேள்வி. அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான சக்தி. விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் திமுகவை ஒழிக்க முடியாது, அந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது. ஒரு பேச்சுக்காக கூட சொல்லியிருக்கலாம், சொன்னார்கள். இப்போ நான் சொன்னேன், அண்ணா திமுகவோடு வருவதற்கு வேறு ஏதாவது வேலிட் ரீசன் சொல்லுங்கள். கொள்கை அடிப்படையில் நம்பரை விட்டுருங்க, 2 சீட்டு 3 சீட்டு அதை விட்டுருங்க. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு 1991க்கு பிறகு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடக்கிற வரையில் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் அதிமுக தான். அதை பற்றி பேசவே கிடையாது. சோனியா காந்தி அம்மையாரை விட அதிகம் கோபப்பட்டவர், ஆத்திரப்பட்டவர், வேதனைப்பட்டவர் ஜெயலலிதா அம்மையார். நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அந்த அம்மா எழுந்திருச்சு படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க தெரியுமா? பிரபாகரனை கைது செய்து கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துங்கள். இதுதான் அறிவிப்பு. 110 படிக்கிறாங்க. அவங்க எழுந்துச்சு படிக்கும்போது நான் எழுந்து கூச்சல் போட்டு விட்டு வெளிநடப்பு செய்தேன். நான் வெளிநடப்பு செஞ்ச பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியை வெளிநடப்பு செய்தார்கள். இது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நடந்தது. பிரபாகரனை கைது செய்ய சொல்லி காங்கிரஸ் பேசவில்லை, அதிமுக பேசியது. ஜெயலலிதா அம்மையார் பேசினார். ராஜீவ்காந்தியை படுகொலை செய்த கொலை குற்றவாளி பிரபாகரனை கைது செய்ய வேண்டும். இப்போ புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற பிறகு ஆதரவு அறிக்கை வருகிறது அதிமுகவிடம். கிட்டத்தட்ட 91 2009 வரையில் 20 ஆண்டுகள் ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத இயக்கம். அவங்க ஆதரிச்சும் பேசல, எதிர்த்தும் பேசல. 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கம். அவ்வளவு பேரையும் சைலன்ஸ் செய்தது அந்த கட்சி. 1 கோடி தமிழர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையை ஒரு பொருட்டாக கருதாமல் அதை புறந்தள்ளிவிட்டார்கள். அப்படி இருந்த ஒரு கட்சியோடு இந்த பிரச்சனைக்காக கூட்டணி சேர வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு அது வேலிட் ரீசனாக தெரியவில்லை. அது ஒரு காரணமாக எனக்கு தோன்றவில்லை. இதிலும் அவர்கள் லாப நட்ட கணக்கு தான் பார்க்கிறார்கள், தேர்தல் அரசியலைத்தான் பார்க்கிறார்கள். அங்கே நமது ஈழத்து சொந்தங்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சூழலிலும் தங்களுடைய லாபம் என்ன நட்டம் என்ன என்பதைத்தான் கணக்கு போடுகிறார்கள் என்று எண்ணி இருக்கிற இடத்திலே இருப்போம் என்று முடிவெடுத்தவன் திருமாவளவன். அதில் என்ன லாபம் என்பதல்ல, திமுகவுக்கு ஆதரவு எடுப்பதல்ல நம்முடைய நோக்கம். அவர்கள் செய்த அரசியல் அப்பட்டமான வாக்கு அரசியல். ஈழத் தமிழர்களின் இதை சரி பண்ணுப்பா. சாம்ப கத்துறேன். சரி பண்ணல ஹலோ 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 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்த சூழலிலும் கூட
இங்கே வாக்கு வங்கி அரசியல் தான் பேசப்பட்டது. மனம் நொந்து சொல்லுகிறேன். ஆனால் எல்லோரும் சேர்ந்து என்னை பழித்தார்கள், என் மீது அவதூறு போட்டார்கள், பரப்பினார்கள். இதோ நான் பெரிய துரோகம் இழைத்து விட்டேன். என்ன துரோகம் இழைத்தேன்? என்னை விட ஈழத்தமிழர்களுக்கு நேர்மையாக 30 ஆண்டு காலம் போராடியவர்கள் யார் இங்கே? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எந்த நாட்டுக்கும் யாரும் விமான பயணத்திற்கான கட்டணத்தை கூட எனக்கு செலுத்தியதில்லை, நான் கேட்டதில்லை. சொந்த செலவில் பயணித்து நான் பரப்புரைகளை மேற்கொண்டவன். அதனால்தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவனாக நான் மாறினேன். என்னை கட்டிப்பிடித்து ஆறத் தழுவி சொன்னார், யாருக்கும் அஞ்சாதீர்கள், துணிந்து போராடுங்கள், உங்கள் அண்ணன் இங்கே இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள் என்று சொன்னவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். வேற எவனுடைய சர்டிஃபிகேட்டும் எனக்கு தேவையில்லை, எவனும் எனக்கு சான்றளிக்க தேவையில்லை. திருமாவளவன் ஈழத்தமிழர் பிரச்சனையில் எப்படி இருந்தான் இருப்பான் என்பது அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு தெரியும். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவரோடும் மணிக்கணக்கிலே உட்கார்ந்து அவருடைய அவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் கூட தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய அரசியலையும் மனம் திறந்து, உலகளாவிய அரசியலையும் மனம் திறந்து பேசியிருப்பார் என்றால் அது திருமாவளவனிடம் மட்டும்தான் என்று நான் சொல்லுகிறேன். அதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு மனம் திறந்து சாதி அமைப்புகளை பற்றியும், ஈழத்திலே எப்படி சாதிய பிரச்சனைகள் இருந்தன, அதை எப்படி இயக்கம் எதிர்கொண்டது என்பது பற்றியும், நார்வே நாட்டுக்கு இந்த பிரச்சனையில் ஏன் ஆர்வம் இருக்கிறது, எரிக் சொல்ஹெய்ம் எதற்காக வந்து போகிறார் என்பதை பற்றியும், இந்திய அரசு எப்படி இதிலே தலையீடு செய்கிறது என்பது பற்றியும், திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் நிலைப்பாடுகள் குறித்தும் மனம் திறந்து என்னிடத்தில் பேசியிருக்கிறார். இந்த அண்ணன் சொன்னார், யூனிஃபார்மோடு இருந்து சீருடையோடு இருந்து இந்த மிடுக்கான தோற்றத்தோடு எழுந்து நின்று என்னை கட்டிப்பிடித்து ஆறத் தழுவி சொன்னார், எதற்கும் பயப்படாதீர்கள், உங்கள் அண்ணன் இங்கே இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள் என்று சொன்னார். என்னை அழைத்து கொண்டு போன சேரலாதன் என்கிற சத்தியமூர்த்தியிடம் சொன்னார் சிரித்து கொண்டே, சேரலாதன், திருமாண்ண இங்கே இருந்திருந்தால் இந்த படைகளில் இவரும் ஒரு தளபதியாக இருந்திருப்பார். நான் அப்படியே சிலிர்த்து போனேன். நம்மோடு அவர் இருந்திருந்தால் அவரும் ஒரு தளபதியாக நம்மோடு களத்தில் நின்றிருப்பார். இது சேரலாதன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. சொன்னது 100க்கு 100 உண்மை. அன்றைக்கு உடனிருந்த பல தோழர்கள் சிலர் இறந்திருக்கலாம், சிலர் உயிரோடு இருக்கலாம். சொன்னார், அனைத்துலக தலைமைச் செயலக வாசலில் நின்று சொன்னார். இனப்படுகொலை நடந்த அந்த பெருந்துயரத்தின் போதும் தமிழ்நாட்டுக்குள் லாப நட்ட கணக்கு அரசியல் தான் பேசப்பட்டது. உலகளாவிய ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து சுருக்கி, கருணாநிதி தான் இதற்கெல்லாம் காரணம், கருணாநிதிக்கு துணை போன திருமாவளவனும் காரணம் என்று அந்த போராட்டத்தின் தன்மையையே நீர்த்து போகச் செய்தார்கள். அந்த விடுதலை போராட்டத்தில் உள்ள அந்த உயரிய நோக்கமே சிதைந்து போகக்கூடிய அளவுக்கு அதை சுருக்கி பார்த்து விட்டார்கள். 22 நாடுகள் அந்த களத்திலே நின்று புலிகளை எதிர்த்து சமர் புரிந்தது. இந்தியா மட்டுமல்ல, பாகிஸ்தானின் படையும் அங்கே நின்றது, அமெரிக்க படையும் அங்கே நின்றது, சீன படையும் அங்கே இருந்தது. 22 நாடுகள் உலகளாவிய அளவிலே ஒன்று சேர்ந்து புலிகளின் சாம்ராஜ்யத்தை துடைத்தெறிந்தது. அதுதான் அங்கே நடந்தது. உலகளாவிய அளவிலே அந்த பிரச்சனையை அணுகாமல், விவாதிக்காமல், எல்லாவற்றுக்கும் காரணம் கருணாநிதி தான் என்று சொல்லி சுருக்கி அரசியலையை கொச்சைப்படுத்தினார்கள். தேர்தல் அரசியலுக்காக அவர்கள் பார்த்து நம்மை சொல்லுகிறார்கள், திமுகவோடு காங்கிரஸோடு கைகோர்த்து துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று.
இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். 2006 இருக்கிறோம், தொடர்ந்தோம், அவ்வளவுதான். ஆயிரத்தி 1991 பிறகு ஒரு வார்த்தை கூட ஈழத்தமிழரை பற்றி பேசாத ஒரு கட்சி, அரசியல் கட்சி, ஆதரித்தும் பேசவில்லை, எதிர்த்தும் பேசவில்லை, அப்படியே அமைதியாகி புறந்தள்ளிய கட்சி அதிமுக. அந்த கடைசி நேரத்திலே ஒரு ஆதரவு அறிக்கை வெளியிட்டதால் ஜெயலலிதா அம்மையார் ஆஹா ஓஹோ என்று பாராட்டினார்கள். எவ்வளவு பெரிய அற்ப அரசியல் இது! அற்ப அரசியல் செய்தவர்கள் என்னை பார்த்து துரோகம் இழைத்தான் திருமாவளவன் என்று பேசினார்கள். எல்லாவற்றையும் நான் சகித்து கொண்டேன், பொறுத்து கொண்டேன். அந்த களத்தில் எவனும் எனக்கு சான்றளிக்க தேவையில்லை என்று நான் முடிவெடுத்து இன்றைக்கும் தனித்து விடுதலை சிறுத்தைகள் அந்த பிரச்சனைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது, குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் அரியநேந்திரனுக்கு வாக்களியுங்கள் தமிழர்களே என்று அறிக்கை விட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அரியநேந்திரன் 2.5 லட்சம் வாக்குகள் தான் பெற்றார். ஒட்டுமொத்த தமிழர்களே வாக்களித்தாலும் கூட அவர் குடியரசுத் தலைவராக வெற்றி பெற முடியாது, அது தெரியும். இதுதான் தேர்தல் அரசியல். சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த தலித்துகளும் வாக்களித்தால் கூட வாக்குகள் பலவாறாக சிதறினால் ஒழிய நாம் வெற்றி பெற முடியாது. இதை தெரியாதவங்க பல பேர் ஏன் தனியாக நின்னா என்ன ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஆலோசனையை தருகிறார்கள். யாருக்கும் தெரியாத ஆலோசனையை தருகிறார்கள். திருமாவளவனால் சிந்திக்க முடியாததை சிந்தித்து, ரூம் போட்டு உட்கார்ந்து சிந்தித்து, வடிவேல் மாதிரி தனியாக நின்றால் என்ன, தனித்துவத்தை பாதுகாக்க. ஒட்டுமொத்த வாக்குகளை பெற்றாலே குடியரசுத் தலைவராக முடியாது தமிழர்களால் என்பதைப் போல சிதம்பரம் தொகுதியிலே ஒட்டுமொத்த தலித்துகள் வாக்குகளை பெற்றாலும் வெற்றி பெற முடியாது. நாடாளுமன்ற ஜனநாயக அரசியலில் அனைத்து தரப்பாரும் ஜனநாயக சக்திகளும் கைகோர்க்கிற போதுதான் ஒரு வெற்றியை நம்மால் எட்ட முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளத்தோடு நின்றால் இது அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. வெறும் சீட் ஷேரிங்கிலே நின்று போய்விடும். சீட் ஷேரிங்கிலே நின்று போய்விடும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமானால் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளின் நன்மதிப்பையும் பெற வேண்டும். அப்போ ரொம்ப கவனமா, நெளிவு சுழிவா, தொலைநோக்கு பார்வையோடு, பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, நெடுங்காலம் நின்று தாக்கு பிடிக்கிற அளவுக்கான பொட்டன்ஷியல் பவர், அதான் ரொம்ப முக்கியம். உள்ள வலிமை, நெஞ்சுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நெஞ்சுரம் அது ஆங்கிலத்தில் பொட்டன்ஷியல் பவர்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் பவருங்கிறது செலவாயிடக்கூடாது. அதை நீ ஒரே ஸ்ட்ரோக்கில் செலவு பண்ணிடக்கூடாது. இன்னும் 30 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் வீரியத்தோடு செயல்படும் என்கிற அளவுக்கான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவை, கொள்கை பிடிப்பும் தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். நிதானம் என்கிற பெயரால் செயலிழந்து விடக்கூடாது. வேகம் என்கிற பெயரால் அவ்வளவு பொட்டன்ஷியல் பவரையும் இழந்து விடக்கூடாது, செலவழித்து விடக்கூடாது. ஒருவன் உன்னை பேசும்போது நீ அமைதியாக இருந்தனா அவனுடைய எனர்ஜியை நீ சேவ் பண்ணுற. அவன் பேச பேச நீ சத்தம் போட்டுகிட்டே இருந்தனா உன் எனர்ஜி போயிடும். கடைசியில் அவனை நீ வீழ்த்த முடியாது. எதிரியை கத்த விட்டுட்டு நீ அமைதியாக இருந்து அவன் எனர்ஜி வேஸ்ட் ஆன பிறகு நீ அட்டாக் பண்ணணும். அவன் எனர்ஜி, அவன் எவ்வளவு கத்துறானோ கத்துட்டோம். ஏன் திருமாவளவன் அமைதியாக இருக்கிறார்? கொள்கை பகைவர்களின் எனர்ஜி செலவாகட்டும். அவன் கத்தி முடிக்கிறவர்கள் நீ அமைதியாக இருக்கும். என்னதான் கத்துறான், கத்துற பார்ப்புவேன். என்னென்ன யூகங்களை அவர்கள் பார்க்கிறார்கள், செய்து பார்க்கிறார்கள், என்னென்ன கற்பனைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம். கற்பனாவாதங்களை, யூகவாதங்களை எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போமே என்றுதான் 2 நாள் நான் அமைதி காத்தேன். அது மௌனம் அல்ல, அமைதி. நம்ம எனர்ஜியை நம்ம எப்பவும் செலவு பண்ணக்கூடாது. அதுதான் பொட்டன்ஷியல் பவர். இந்த இயக்கத்தின் ஆற்றலை நாம் இழந்து விடக்கூடாது, செலவு செஞ்சிடக்கூடாது.
கொள்கை பிடிப்போடு இருப்பது ஒரு ஆற்றல், பொறுமையோடு இருப்பது ஒரு ஆற்றல், சகிப்புத்தன்மையோடு இருப்பது ஒரு ஆற்றல், அமைதியாக அணுகுமுறைகளை கையாளுவது என்பது ஒரு ஆற்றல், விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு அதற்கு விடையளிப்பது என்பது ஒரு ஆற்றல். இதெல்லாம் நமக்கான எனர்ஜி. அவசரப்பட்டிருந்தால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை தூக்கி சாப்பிட்ருப்பாங்க, காணாமல் ஆக்கியிருப்பாங்க, சைட் லைன் பண்ணியிருப்பாங்க, ஓரம் கட்டியிருப்பாங்க. ஏன்னா வேறு யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்டிக்மா நமக்கு இருக்குது. ரொம்ப ஈஸியாக இது இந்த சாதி கட்சிப்பான்னு சொல்லிட்டு போயிடணும். வேறு யார் என்ன செஞ்சாலும் அவனுக்கு எவ்வளோ பெரிய பிழை செய்தாலும் அது மன்னிக்கப்படும், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆகவே வேறு எவருக்கும் இல்லாத பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு தேவை. நான் பார்க்கிறேன், அனுரா குமார திசநாயக்க இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றி குடியரசுத் தலைவர் என்கிற பொறுப்புக்கு வருகிறார். இங்கே இந்தியாவில் பிரதமருக்கு தான் அதிகாரம், இலங்கையில் ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம், அமெரிக்காவில் ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம். எந்த அளவுக்கு அவர்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு தொடர்ந்து தேர்தலை சந்தித்து 1% 2% ஆக்கி 2% 3% ஆக்கி இன்றைக்கு 43% முதல் ரவுண்டில், 2வது ரவுண்டு ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டுன்னு பேர். அதுக்கப்புறம் வேட்பாளருக்குன்னு ஒரு ஓட்டு, முதல்ல கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு போடுவாங்க, அப்புறம் வேட்பாளருக்குன்னு ஒரு ஓட்டு போடுவாங்க. அங்கே இருக்கிற எலெக்ஷனில் அது ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் எலக்டோரல் சிஸ்டம் அங்கே இலங்கையில் இருக்கிறது. ஒரு கட்சி எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறுகிறது என்று பார்ப்பார்கள். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படி தான் நடக்குது. ஒரு மாவட்டத்தில் மொத்தம் 5 உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 5 பேர் 8 பேர் நிற்பாங்க. கட்சிக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, அந்த வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. அதை யார் டாப் 5 வராங்களோ அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி நடக்கிற தேர்தல். இந்தியாவில் ஒரு ஓட்டில் ஒருத்தன் பின்னால் இருந்தால் அவன் தோற்று போனான், அவ்வளோ ஓட்டு, அது வேஸ்ட். 5,01,300 ஓட்டு ஒருத்தன் வாங்குகிறான், 5,01,299 ஒரு ஓட்டு வாங்குறான்னா ஒரு ஓட்டு அதிகமானவன் ஜெயிச்சிருவான். அது இந்திய எலெக்ஷன். அந்த 5,01,299 ஓட்டும் வேஸ்ட், அது மதிப்பில்லை, அவன் தோற்று போனான், அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடணும். ஆனால் இலங்கையில் ஒரு கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறதுன்னு பார்த்து அந்த சதவீதத்தை கணக்கு பண்ணி அந்த சதவீதத்தின் அடிப்படையில் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க. எலெக்ஷன் நின்றவனை ஒருத்தனை தேர்வு பண்ணுவாங்க. கம்பல்சரியாக ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஆள் போக முடியும். அங்கே வாங்குகிற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அங்கே ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும். இந்தியாவிலும் அதே மாதிரி விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையிலான தேர்தல் முறை வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பே போர்க்குரல் எழுப்பிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் யாரும் பேச கிடையாது. எலக்டோரல் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு ரிஃபர்மேஷன் வேணும்னு நம்ம தான் கருத்தரங்கு நடத்தணும். நான் போய் ஏராளமான இடங்களில் கருத்தரங்களை போட்டு பேசியிருக்கிறேன். பிஆர் சிஸ்டம்னு அதுக்கு பேர். இங்கே பிஆர்னால் அர்த்தமே வேறு தமிழ்நாட்டுக்குள்ளே. அதுக்கு பிஆர் சிஸ்டம்னா திருமாவளவன் பிஆர், அதனால் பிஆர் சிஸ்டம் சொல்கிறான்பான். ஏன்னா இவன் சாதியவாதிகள் இங்கே இருக்கிறவன்லாம். இங்கே இருக்கிறவன் சாதி அடிப்படையில் தான் சிந்திப்பான். அவன் சாதி கட்சினா நீ என்ன கட்சின்னு கேட்குறான் பாருங்கள். ஏன்னா அவன் இவ்வளவு நாளாக என் பேச்சையும் கேட்டதில்லை, என்னுடைய அறிக்கையை படித்ததில்லை, என் போராட்ட களத்தை அவன் கவனித்ததில்லை. நம்ம அரசியலே அவனுக்கு தெரியல. அரசியல் தெரியாததுனால ஆணையும் பானையும் ஒன்றுங்கிறான். இதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் அவலம். ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் எலக்டோரல் சிஸ்டம் என்பது இலங்கையிலே இருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த ஜேவிபி என்கிற இயக்கம் தாக்குப்பிடித்து நின்றிருந்தால் இன்றைக்கு ஆட்சி அதிகார பீடத்திலே அமரக்கூடிய நிலையை பெற்றிருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால் நாம் நிதானமாக அடி எடுத்து வைப்போம்.
எதிர்காலம் நம்மை நோக்கி வருகிறது, நாம் எதிர்காலத்தை நோக்கி போக வேண்டாம். அதிகாரம் நம்மை நோக்கி வரும், நாம் அதிகாரத்தை தேடி போக வேண்டாம். நாம் கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருந்தால், போர்க்குணம் நீர்த்து போகாமல் இருந்தால், உரிமைகளுக்கான குரலை எழுப்புகிற நேரத்தில் எழுப்பினால், பாருங்க, அந்த எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் நடந்த நேரத்தில் மக்களோடு திசநாயக்க நின்றதுனால்தான் 2 வருஷத்தில் 40% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ பெரிய பாய்ச்சல் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாய்ச்சல். எனது அருமை தோழர்களே, ஈழ விடுதலை களம் என்பது நமக்கு ஒரு படிப்பினை. இந்திய அரசு எப்படி அதில் தலையிட்டது, இப்போது எப்படி தலையிடுகிறது. இப்போ இந்த தேர்தலில் என்ன பண்ணாங்க தெரியுமா? பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகர்னு ஒருத்தர் இருக்கார், டாக்டர் அஜித் தோவல். அவர் இங்கேருந்து அவர் 80 வயசு. அவர் இங்கேருந்து மெனக்கெட்டு இலங்கைக்கு போய் உட்கார்ந்து தமிழர்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தார். நீ எல்லாம் சஜித் பிரேமதாசாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு. அரியநேந்திரனுக்கு போடக்கூடாது, சஜித் பிரேமதாசா. தங்களுக்கு வேண்டிய ஒரு ஆள் குடியரசுத் தலைவராக வந்துவிட்டால் இந்தியா விரும்புவதைப் போல் இலங்கையை ஆட்டி படைக்க முடியும். ஆனால் இதுவரையில் இந்தியா விரும்பியதைப் போல் இலங்கையில் ஒரு குடியரசுத் தலைவரையோ பிரதமரையோ இதுவரையில் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. அமெரிக்காவோ சீனாவோ தான் அதை தீர்மானிக்கிறது. இப்போ சீனா அப்படி ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்கா வழிகாட்டுதலின்படி நடக்கிற ஆள், ராஜபக்சே சீனா வழிகாட்டுகிறபடி நடக்கிற ஆள். இதெல்லாம் உலக அரசியல் என்று சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் தலையீடுகள் இருக்கின்றன. எல்லா தேர்தல்களிலும் ஏகாதிபத்தியங்கள் தலையிடும். 3ஆம் உலக நாடுகளில் இந்தியாவும் ஒரு ஏகாதிபத்தியம்தான். வல்லரசுகளோடு ஒப்பிடுகிற போது இது வல்லரசு அல்ல. ஆனால் எளிய நாடுகளோடு ஒப்பிடுகிற போது இந்தியா ஒரு வல்லரசு, கொள்கையை தீர்மானிக்கிற இடத்திலே இருக்கிறது. எனவே நமக்கு தேசிய பார்வை தேவை, சர்வதேசிய அளவிலான அரசியல் பார்வை தேவை. ஈழத்தமிழர் பிரச்சனைகளை சர்வதேசிய அரசியல் பார்வையோடு தான் அணுக வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரையில் சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, மது போதைப்பொருள் ஒழிப்பு பிரச்சனை, இவற்றையெல்லாம் தேசிய பார்வையோடு தான் அணுக வேண்டும். கல்வி பிரச்சனையை மாநிலம் சார்ந்து நாம் உரிமையை எழுப்பலாம். ஆனால் மதம் சார்ந்த பிரச்சனையை ஒரு மாநிலத்துக்குள்ளே சுருக்கி நீங்கள் அதுக்கு தீர்வு காண முடியாது. அது அகில இந்திய பார்வையோடு இணைத்து பார்த்தால் தான் அதற்கு தீர்வை தேட முடியும். சாதி ஒழிப்பு அரசியல் என்பது வெறும் தமிழ்நாடு எல்லைக்குள்ளேயே தீர்வு கண்டுவிட முடியாது, அதை ஒரு தீவாக்கி விட முடியாது. தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இருக்கிற சாதிய கட்டமைப்போடு இணைந்த ஒரு பகுதி. குஜராத்திலே என்ன சாதிய தர்மம் இருக்கிறதோ அதுதான் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன சாதிய வன்கொடுமைகள் இருக்கின்றனவோ அந்த சாதிய வன்கொடுமைகள், அந்த டிஸ்கிரிமினேஷன் இங்கேயும் இருக்கிறது. அதெல்லாம் சிமிலாரிட்டிஸ், அதுதான் ஹோமோஜீனஸ். இந்த பார்வை நமக்கு தேவை. எனது அருமை தோழர்களே, தேர்தல் நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆளாளுக்கு கருத்து சொல்லக்கூடாது. வாயை பிடுங்க வம்புக்காரர்கள் வருவார்கள். ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு 1 மாதம் அரசியல் செய்வார்கள். குழப்பத்தை ஏற்படுத்த பார்ப்பார்கள், குழி பறிப்பார்கள், சதிவலையை பின்னுவார்கள். ஆதவ் அர்ஜுன் ஒரு கருத்தை சொல்ல, பொதுச் செயலாளர்கள் ஒரு கருத்தை சொல்ல, கட்சிக்குள் குழப்பம், முரண்பாடு என்றெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார். பொதுச் செயலாளர்கள் கட்சி நலன் முக்கியம், அதைவிட
இன்றைக்கு நாம் பயணித்து கொண்டிருக்கிற கூட்டணி நலனும் முக்கியம். கூட்டணி உடைந்து போனால், முறிந்து போனால் அடுத்து என்ன என்கிற பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. நாம் ஒரு சேஃபர் சோனில் நிற்காமல் எந்த யுத்தத்தையும் நடத்தக்கூடாது. ஒரு யுத்த களத்தில் வித்ராயல் செய்வதற்கு ஒரு சேஃபர் வேணும். நீ வண்டி ஓட்டிகிட்டு போகிற எதிரி வரான், நீ வித்ரா பண்ணுறதுக்கு உனக்கு பின்னால் வழி இருக்கணும். லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நீ ரிவர்ஸ் எடுக்கணும். வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் போய் முட்டுச்சந்தில் நிற்கக்கூடாது. சேஃபர் சோன் இல்லாமல் விளையாடவே கூடாது. நம்முடைய முன்பக்கத்தில் தான் எதிரியை நிப்பாட்டி நாம் யுத்தம் செய்ய வேணும். நம்மளை சுற்றி எதிரிகளை நிப்பாட்டிடக்கூடாது, நிப்பாட்ட அனுமதிக்கக்கூடாது, நம்மை சுற்றி வளைக்க அனுமதிக்கக்கூடாது. அதுதான் செக்மேட், சுற்றி வளைத்தல். ஒரு யுத்த களத்தில் ரவுடிகளோடு மோதும் போது கூட அவன் பாருங்கள், அவன் எவ்வளோ ஸ்கெட்ச் போடுறான் பாருங்கள். உள்ளே போனால் எப்படி வெளியே வர்றது, அவனுக்கு வெளியே வர்ற வழி. எலி குஞ்சுக்கு அந்த அறிவு இருக்குது. எலி காட்டில் எலி பிடிக்க போயிருக்கீங்களா நீங்கள்? நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். வரகு விவசாயம் பண்ணுவோம். வரகு காட்டில் நிறையா எலி உற்பத்தி ஆகும். எக்கச்சக்கமாக வரகெல்லாம் தானியங்களை பிடிங்கிட்டு போய் அது வலையில் வச்சுக்கும். நிலக்கடலை பயிர் செஞ்சோம்னா நிலக்கடையை பிடுங்கி கொண்டு போய் உள்ள ஒரு வல்லம் 2 வல்லம் மரக்கா கணக்கில் அல்ற அளவு கொண்டு போய் சேர்த்து வச்சோம். அந்த எலியை அறுவடை முடிஞ்ச பிறகு பிடிப்பதற்காக களைக்குத்தி எடுத்துகிட்டு போவோம். நம்ம போய் எங்கே குழி இருக்குது, எலி குழி இருக்குதுன்னு பார்ப்போம். எலி குழி இருக்கும்போதே எலி பிடிக்க போகிறவன் அதுக்கு இன்னொரு பொட்டான்னா பொய் வழி நமக்கு தெரியாது. அது ஒரு வழியை உண்டு பண்ணி செத்தையை போட்டு மூடி வச்சுருக்கோம். செத்தைன்னா என்னென்னா கிடக்கிற வைக்கோல், தூசி துப்பெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் ஒரு வழி அது உருவாக்கி வச்சுருக்கோம் தப்பிச்சு ஓடுறதுக்கு. அதை மூடி வச்சுருக்கோம். எலிக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருக்குது பாருங்கள். நீ மெயின் வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியை கொத்திக்கிட்டே போக எலிக்கு தெரிஞ்சிடும், நம்மளை பிடிக்கிறது எவனோ வந்துட்டான், கொலகாரம் எவனோ வந்துட்டான். உடனே அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது உருவாக்கி வச்சுருந்த அந்த அங்கே உள்ள படுக்கையறையெல்லாம் இருக்கும். அந்த எலி குஞ்சு படுத்துக்கிறதுக்கு படுக்கையறையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காது. சின்ன கண்ணு முழிக்காத குஞ்சு, கண்ணே தெரியாது குஞ்சு பொறிச்சிருக்கோம். அதெல்லாம் படுத்துருக்கோம். அதெல்லாத்தையும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடும். எப்படி ஓடும்னா அது 2-3 வழி வச்சுருக்கும். இப்படி இந்த பக்கம் ஒரு வழி, இப்படி ஒரு வழி, சில வழியை 3-4 வழி கூட வச்சுருக்கோம். எலியை பிடிக்கிறவன் அதை கவனிக்காமல் இங்கே போய் வெட்டிக்கிட்டே இருந்தானா அது வேறு வழியில் ஓடிடும். எலியை பிடிக்க முடியாது. அப்போ அங்கே இருக்கிற வேர்க்கடலையோ வரகோ தானியம் ஏதோ கொண்டு போய் வச்சுருந்தா அதை மட்டும் அள்ளிக்கிட்டு வர வேண்டியதான், வேறு வழி இல்லை. பொட்டான்னு அதுக்கு பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க. பொட்டான்னா பொய்யான ஒரு வழி, தப்பிக்கிற வழி, சீக்ரெட் வழி, ரகசிய வழி. எலிக்கே அந்த அறிவு இருக்கிற போது யுத்த களத்தில் இருக்கிற நமக்கும் அப்படி வழி தேவை. எந்த களமாக இருந்தாலும் இதுக்கு எவனாவது கதை கட்டுவான். யூகவாதங்கள் வரும், கற்பனாவாதங்கள் வரும். ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பான், ஒரு நேரேஷன். திருமாவளவன் என்ன சொல்ல வராரு, அவர் இப்படி சொல்லுறது ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஏதாவது யாராவது சொன்னால் போகிறாங்க. சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுன்னு சொல்கிறேன். சும்மா உணர்ச்சி வயப்படக்கூடாது. நம்ம எல்லோரும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். என்னால் அடித்து சொல்ல முடியும். இன்றைக்கு கருத்தியல் அடிப்படையிலே விவாதிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற தலைவர்களை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். தேர்தல் வியூகங்களை வகுத்து செயல்படக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சராசரியாக இது ஒரு சாதி சங்கம் தானே, சாதி கட்சி தானே என்று நினைக்கிறார்கள். நாங்கள் மெதுவாக அடியெடுத்து வைப்பதற்கு காரணம், நாங்கள் எங்களை ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரிணாம மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 30 ஆண்டுகளாக எங்கள் மீது குத்தப்பட்டிருந்த சாதிய முத்திரையை துடைத்தெறிவதற்கான பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நாங்கள் கடைபிடித்து அங்குலமாக அடியெடுத்து வைக்கிறோம்.
தோழர்களே, இருங்க இருங்க இருங்க. ஹலோ, தோழர்களே, தோழர்களே, ஹலோ ஹலோ, இன்னும் வேலை செய்யலையா? ஹலோ ஹலோ, அங்கே தான் ஏதோ பிரச்சனைங்க, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ ஹலோ ஹலோ, அங்கே தான் இப்போ பிரச்சனை, இங்கே இல்லைப்பா பிரச்சனை. ஹலோ, தோழர்களே, கூட்டணி நலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு நிலைப்பாடு, கட்சி நலனுக்கு முன்னுரிமை கொடுத்த இந்த ஒரு நிலைப்பாடு. இப்படி தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடனே நாம் ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிடுகிற அந்த அணுகுமுறைகளை செவிமடுக்கக்கூடாது. இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி போடுறாரு, இவர் இந்த காரணத்துக்காக தான் இப்படி போடுறாரு. திருமாவளவன் இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு கட்சி நலனும் முக்கியம், கூட்டணி நலனும் முக்கியம், எல்லாவற்றையும் விட மக்கள் நலன் முக்கியம். அவசரப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே விடை தெரியணும், எனக்கு அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. நாங்கள் யாருக்கிட்ட பேசணுமோ பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்ட தகவல் பரிமாறிக்கொள்ள வேண்டுமோ பரிமாறிக்கிறோம். அர்ஜுனோட பேசணுமா அர்ஜுனோட பேசணும், ரவிக்குமாரோட பேசணுமா ரவிக்குமாரோட பேசணும். உன் கூட பேசணும்னு என்ன தேவை இருக்கு? ரவிக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாருன்னா ரவிக்குமார் பேசுகிறேன், என்ன ஏன் போடுறீங்க? அர்ஜுன் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் தான் என்ன அர்ஜுன் ஏன் இதை போட்டுறீங்க, என்ன விஷயம், ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அவர்கிட்ட பேசுகிறோம். அதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை. டிவியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கலாம் ஏன் சொல்லலைன்னா உனக்கு ஏன் நான் சொல்லணும்? பொது வெளியில் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாம் நிதானமாக அடி எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் 1990களில் சொன்னேன். அப்போல்லாம் தேர்தல் அரசியலுக்கு வருவோம் என்று கனவிலும் நினைக்காத காலம். தமிழ்நாட்டில் சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பரிணமிப்பார்கள் என்று நான் மணிக்கணக்கில் நின்று கொண்டே பேசுவேன். எந்த இடத்துல தோழர்களை பார்க்கணும் அந்த இடத்துல கட்டபொம்மன் சிலை இருக்குது மதுரையில், பெரியார் நினைத்து பக்கத்தில். அந்த இடத்துல நின்று விடிய விடிய தோழர்களோடு நான் அரசியல் பேசியிருக்கிறேன். கால் கெடுக்க 3 மணி 4 மணி வரையும் பேசியிருக்கிறோம். நடந்து கொண்டே விடிய விடிய பேசியிருக்கிறோம். ஏன்னா கூட்டம் 10 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பஸ் இருக்காது, லாரி இருக்காது. நடந்தே விவேகானந்தா காலனி 3 மாவடிக்கு சேர விடிய காலம் 4:30 மணி ஆகிடும். 4:30 மணி 5 மணிக்கு அதுக்கப்புறம் அரிசியை வச்சு கஞ்சி வச்சு போயின்னா அவ்வளவு பசி இருக்கும். அங்கே சோறு ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு படுப்போம். படுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவோம். மதுரையில் இது நடந்திருக்கு. நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏசி காரோட வருவான். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எக்கேடாக கேட்டு போன்னு போயிடுவான். எப்படி போகிறோன்னு கூட கேட்க மாட்டான். கருவனூருக்கு அப்படி தான் அழைச்சி போனாங்க ஒரு காதணி விழாவுக்கு. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பார்க்குறேன் வண்டி இல்லை. எங்கே பாவன் அவன் போயிட்டான். நான் விட்டுட்டு இப்போ எப்படி போகிறது? ஒரு செங்கல் லாரி வந்துச்சு, மறித்து ஏற்றி விட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டு அவன் போயிட்டான். அதுக்கு பிறகு நாங்கள் நடந்தே நரசிங்கம்பட்டியில் போய் ஏறி அங்கேருந்து நடந்தே போய் புதூரில் போய் சேர்ந்தோம். மாங்குளம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு மதுரை ஒட்டி மேலூரை ஒட்டி எத்தனையோ பல கிராமங்களில் இரவெல்லாம் நான் கால்களுக்கு நடந்திருக்கிறேன், மக்களை சந்தித்திருக்கிறேன். இரவெல்லாம் தோழர்களோடு சுவரொட்டிகளை ஒட்டி இருக்கிறேன், சுவரெழுத்துக்களை எழுதியிருக்கிறேன். ரயில் நிலையத்து சுவர்களில் வால் ரைட்டிங், அந்த சுவரெழுத்தை நானே பிரஷ் பிடிச்சி எழுதிட்டு அந்த புழுதியில் படுத்து அப்படியே தூங்கியிருக்கிறேன். 4 மணிக்கு மேலே படுத்து அந்த புழுதியில் அப்படியே ஒரு துண்டை விரித்து போட்டு இல்லை போஸ்டரை விரித்து போட்டு படுத்துறேன். முதுகெல்லாம் வலிக்குது பா, நான் படுக்கிறேன், நீங்கள் எழுதிக்கிட்டு இருங்க. அவங்களோட சேர்ந்து போய் சுண்ணாம்பு அடிப்போம். நாங்கள் சுவரில் சுண்ணாம்பு அடித்து தான் மியூசிக்காவை எழுதுவோம். அப்போ சிறுத்தைகள் அணிவகுப்பு. அப்படி உருவாக்கிய இயக்கம்
வேர்வை சிந்தி ரத்தம் கொட்டி அவதூறுகளை தாங்கி அவமானங்களை சகித்து அங்குலம் அங்குலமாக பரிணமித்திருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு ஆந்திராவிலே சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது, தெலுங்கானா வீதிகளில் கொடி பறக்கிறது, மராட்டிய மண்ணில் அவுரங்காபாத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது. இன்றைக்கு கேரளாவிலே கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அங்கே சிறுத்தைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கோழிக்கோட்டிலே கேரளாவிலே விடுதலை சிறுத்தைகளின் கொடி பறக்கிறது. எங்கோ புதூரில் நான் ஏற்றி வைத்த கொடி, இருவண்ண கொடி, நட்சத்திரம் பொறித்த நீலம் சிவப்பு கொடி இன்றைக்கு இந்தியாவின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. NDTVயில் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி குறித்து தமிழ்நாட்டின் விவாதத்தை எழுப்பி இருக்கிறது. விசிகா என்று இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைப்புச் செய்தி, பிரேக்கிங் நியூஸ். NDTV தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான குரலை ஓங்கி ஒலிக்கிறது விசிகா. விசிகாவுக்கு 4 MLA 2 MP உள்ள கட்சி அது. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி என்றெல்லாம் இன்றைக்கு நாடு முழுக்க உரத்து பேசுகிற அளவுக்கு இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்றால் நம்முடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானமும் அமைதியான பயணமும் தான் தோழர்களே. எனவே நம் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு காலம் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம் கட்சி தோழர்கள் மீது யார் எந்த சந்தேகத்தை எழுப்பினாலும் அதை செவிமடுக்கக்கூடாது. சில பேர் ஆளாளுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பில் லைக்ஸ் போடுறது, எழுதுறது, கருத்து சொல்கிறது, தயவுசெய்து இதெல்லாம் கைவிடுங்க. இதெல்லாம் இது ஒரு வகையான மேனியா. இது மேனியா என்ன தெரியுமா? பைத்தியக்காரத்தனம். அது ஒரு விளம்பர பைத்தியன்னு அர்த்தம். பேர் சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போடுறது, ஏதாவது பேசுகிறது, அதுக்கு லைக்ஸ் கொடுக்கறது, அதுக்கு ஏதாவது நினைச்சதை எழுதுறது, அவங்க இஷ்டத்துப்படிலாம் ஒரு கமெண்ட் கொடுக்கறது. நாம் அதில் போய் சிக்கிக்கூடாது. நம்ம கட்சியை பற்றி கடைசியாய் திருமாவளவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்கிற வரையில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. எல்லா கட்சியிலும் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. எந்த கட்சியில் கருத்து சுதந்திரம் இல்லை? எல்லா கட்சியிலும் இருக்குது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று தேர்தலுக்கு தேர்தல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதம் நடக்கிறது. பல பேர் வேண்டாம் என்று தான் சொல்லுவார்கள். தகவல் வரும் நமக்கு. கடைசியில் கலைஞரோ தளபதி ஸ்டாலின் அவர்களோ திமுக கூட்டணியில் சிறுத்தைகள் இருக்கும் என்று முடிவெடுக்கிறார்கள். இருந்தது, இருக்கிறது. இந்த கட்சி கட்டுப்படுகிறது. அப்படித்தான் நம்முடைய கட்சியிலும் மாற்று கருத்து சொல்லுவது ஒன்றும் குற்றமில்லை. நாம் மாவோவை படித்தவர்கள். 1000 பூக்கள் மலரட்டும் என்றான் மாவோ. எதிர்கருத்துக்களும் மாற்று கருத்துக்களும் அனுமதிக்கப்படுகிற ஒரு இயக்கம்தான் ஜனநாயக இயக்கமாக இருக்க முடியும். நான் ஏன் அனுமதிக்கிறேன்? பாலாஜி பேசுகிறார், ஷானவாஸ் பேசுகிறார், சிந்தனை செல்வன் ஸ்டேட்டஸ் போடுறார், ரவிக்குமார் ஸ்டேட்டஸ் போடுறார், வன்னியரசு பேட்டி கொடுக்கிறார், ஆதவ் அர்ஜுன் பேட்டி கொடுக்கிறார். இவர்கள் கடைசியில் திருமாவளவன் பேச்சுக்கு உடன்படுவார்கள் என்கிற நம்பிக்கை தான் நான் அமைதியாக. அவர்கள் அங்கு அவர்களின் கருத்தை சொல்லலாம். ஆனால் கட்சியின் கருத்தாக கட்சியின் தலைமை இறுதியில் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்று உடன்பட்டு அதற்கேற்ப இயங்கக்கூடியவர்கள் என்கிற நம்பிக்கை தான் என்னுடைய அந்த அமைதிக்கு காரணம். அந்த நம்பிக்கை தான். என்னோடு இருக்கிற தோழர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இவர் இப்படி இருப்பாரோ, இவர் இதனால் இதை பேசுகிறாரோன்னு சந்தேகப்பட்டால் இயக்கத்தை நடத்த முடியாது. உண்மையில் பின்னணி எதுவாக இருந்தாலும் நான் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை புனிதமானது, களங்கம் இல்லாதது என்கிற அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அப்ரோச் இருக்கு. நான் ஒன்று நம்புகிறேன், நீ என்ன வேணாலும். மனைவியை நம்பி கணவன் படுக்கிறான், கணவனை நம்பி மனைவி படுக்கிறான். அதனால் தான் குடும்பம் இயங்குகிறது. நம்பிக்கை இல்லைன்னா குடும்பம் இருக்காது. ஒரு கட்சிக்குள்ளே நாம் வந்துட்டா அதுக்கு பிறகு தேரான் தெளிவும் தெளிந்தான்கன் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்
ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கான். தேரான் தெளிவும்னா இவன் யார், என்ன, எப்படி, இவன் பின்னணி என்ன என்று ஆய்வு செய்து தேர்வு செய்து அதில் தெளிந்து ஒரு முடிவெடுத்த பிறகு தெளிந்தான் கண். அப்படி நீ தெளிந்த பிறகு ஒருத்த மேலே நீ சந்தேகப்பட்டால் நீ முடிவு பண்ணிட்டேன், நான் நல்லவன், நமக்கு வேண்டியவன், இவங்களோட நம்ம நட்பு வச்சுக்கலாம், இவங்களோட நம்ம உறவு வச்சுக்கலாம், தப்பு இல்லை, இவர் சொல்கிறத நம்ம நம்பலாம், சொல்கிறத கேட்கலாம், சொல்கிறது இந்த மாதிரி நம்ம செயல்படலாம் அப்படின்னு நம்பிக்கை வச்ச பிறகு அந்த நம்பிக்கை வைத்த நபர் மீது நீ சந்தேகப்பட தொடங்கினால் தீரா இடும்பை தரும், அதுக்கு தீர்வே இல்லாத துன்பத்தை தரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் நமக்கு சொல்லி இருக்கிற அறிவுரை மனித குலத்துக்கு சொல்லியிருக்கிறது. தேரான் தெளிவும். நீ தெளிவு செய்கிறதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு நீ ஆய்வு பண்ணணும், இல்லைன்னா அவன்கிட்ட பழகக்கூடாது. பழகலாம், அது நட்பாக மாற்றக்கூடாது. பார்த்த உடனே சிரித்த உடனே கை கொடுத்த உடனே ஆகா ஓஹோன்னு தூக்கி தோளில் வச்சு கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நான் நீ இப்படி இருக்குன்னு நினைக்கலையேன்னு யாராவது ஒருத்தன் வந்து ஒரு கோட்டு இப்படி போட்டு கொடுத்த உடனே மாறிடுது. அப்படிப்பட்டவனே கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. அது என்ன தெரியுமா? ஒரு வசைச்சொல், கேப் மாறிம்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? கேப் மாறினா என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்பு மாறின்னு அர்த்தம். ஒன்றை கேட்டு உடனே மாறி போகுது. அவன் சொன்னால் அதை கேட்டு மாறி போகுது. இவன் வருவான், இவன் சொன்ன அப்படியா நான் தப்பாக நினச்சினா அப்படியே மாறி போயிடுது. இன்னொருத்தன் வருவான், அவன் 2 பேரும் சொன்னது சரியில்லைப்பா, நான் சொல்கிறதான் ரைட்டு, இது கரெக்டாக இருக்குன்னா அப்படியே மாறி போயிடுது. அவன் ஸ்டாண்டுக்கு மாறி போயிடுது. இப்படி கேட்டு மாறி போகிறது கேப் மாறி போயிடுது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும்னா சந்தேகப்படுறது. தேரான் தெளிவும். நீ சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்பு அப்படி செய்யாமல், அப்படிலாம் சிந்திக்காமல் நீ ஒரு தெளிவுக்கு வந்துடுற, ஒரு முடிவுக்கு வந்துடுற. அப்படி முடிவுக்கு வந்த பிறகு அவன் மேலே நீ சந்தேகப்பட்டால் அது வாழ்நாளில் எந்த காலத்திலும் தீர்க்கவே முடியாத அளவுக்கு துன்பத்தை தரும். சந்தேகப்படக்கூடாது. நம்பிட்டால் அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்ம கண் முன்னால் நிற்கணும். அதுக்கப்புறம் என்ன எதுனா நோண்டக்கூடாது. அவனுக்கு 1008 இடத்துல கனெக்ஷன் இருக்கும், 1008 இடத்துல கமிட்மெண்ட் இருக்கும், 1008 இடத்துல அவனுக்கு வந்து இன்புட்ஸ் வரும், 1008 இடத்துல அவனுக்கு தொடர்புகள் இருக்கும், உறவுகள் இருக்கும். அதையெல்லாம் நீ நோண்டிக்கிட்டு இருக்க முடியாது. உன்னோட நீ பழகிட்ட, முடிவு பண்ணிட்ட, நட்பு வச்சுட்ட. நம்ம கட்சிக்கு இவங்க வந்துட்டாங்க, நம்ம கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க. நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன், எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அப்படி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கும். ஒன்று இந்த கணக்கு போடுறாங்க, அந்த கணக்கு போடுறாங்க, நம்ம சந்தேகப்பட தொடங்கினால் யார் மேலே சந்தேகப்படுறோமோ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்தேகப்படுறவன் தூங்கவும் முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. சந்தேகப்படுறவன் தான் நரகத்தில் இருப்பான். நரகங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நரகம்னா எங்கேயோ வானுலகத்தில் இருக்கிறதில்ல. நரன்னா மனுஷன் அர்த்தம், அகம்னா அவன் இருக்கிற இடம்னு அர்த்தம். மனுஷன் இருக்கிற இடம் தான் நரகம். நரகங்கிற சொல்லுக்கே அதான் பொருள். நரேந்திர மோடிங்கிறாங்கல்ல, நரேந்திர மோடி. நரேனா மனிதன், இந்திரன்னா மனித இந்திரன். அவர் தேவ இந்திரன் தேவலோகத்தில் இருக்கிறார். மனிதர்களிலேயே இவர் பெரிய தலைவர். இந்திரன்னா தலைவன் அர்த்தம். நரேந்திரன் என்ன மனித குலத்துக்கான தலைவன் அர்த்தம். நரசிம்மன் அப்படின்னா மனித உருவில் இருக்கிற சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சிம்மன்னா மனித சிங்கத்தை போன்றவன். நரசிம்மன்னா இவன் மனுஷனாக இருக்கிறான், ஆனால் இவன் சிங்கம், அவன் தான் நரசிம்மன். இந்த நரங்கிற சொல்லு. நர அகம் அப்படின்னா மனிதர்கள் வாழுகிற இடம் எதுவோ அதுதான் நரகம். ஏன்னா அவன் தான் சூது, சூழ்ச்சி, வஞ்சகம், ஏமாறு, மோசடி, பொய், புரட்டு, கற்பனாவாதம், யூகவாதம், அவதூறு, அவமானம் எல்லாம் செய்வான். விலங்குகள் இதை செய்யவே செய்யாது. விலங்குகளுக்கு பொய் சொல்ல தெரியாது, சூது தெரியாது, சூழ்ச்சி தெரியாது, அவதூறு பரப்பாது. மனுஷன் செய்வான். அதனால தான் விலங்குகள் இருக்கிற இடம் சொர்க்கம், மனுஷன் இருக்கிற இடம் நரகம். பொது வாழ்க்கையில் நம்மை இணைக்கிற ஒரே ஒரு சொல் நம்பிக்கை தான். நீண்ட பயணத்திற்கு தேவை நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். மாவீரர்களின் வாழ்க்கை நமக்கு படிப்பினையாகட்டும். புலிகளின் போராட்ட களம் நமக்கான போராட்ட களத்துக்கு வழிகாட்டும் களமாக அமையட்டும். நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் பிடிப்பாக இருப்போம். நம்மை நம்புகிற மக்களுக்கு
நம்பிக்கைக்குரியவர்களாக நம்பகத்தன்மையோடு இயங்குவோம் என்பதை சொல்லி லெப்டினன்ட் கேர்னல் திலீபனுக்கு வீர வணக்கம் செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.